19 வயது நடிகையை 36 வயதில் திருமணம் செய்ய ஆசைப்பட்டிருக்காரு ரஜினி. அந்த நடிகை யாருன்றதை இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் திரையுலகில் மூத்த நடிகராகவும் முக்கிய நடிகராகவும் சூப்பர் ஸ்டார் வலம் வந்துட்டுருக்காரு. இவர் குறித்து பழைய நடிகை ஒருவர் பேசியிருக்கக்கூடியது இப்போ சமூக வலைதளங்கள்லாம் வைரலாகி வருது. தென்னிந்தியாவினுடைய பெரும்பாலான மக்களுக்கு பிடித்த நடிகராக விளங்கி வராரு ரஜினிகாந்த். 1975 அபூர்வ ராகங்கள் படம் மூலமாக அறிமுகமானார். தனது 74 வயதிலும் இப்போது வரைக்கும் இளம் ஹீரோக்களுக்கு டஃப் கொடுத்து வராரு. முதுமை தோற்றம் முகத்தில் இருந்தால் கூட இவருடைய நடிப்பிலும் நடையிலும் 20 வயது இளைஞனை போலதான் அதே துள்ளலோட இருக்கிறாரு, நடிச்சும் வராரு. இவர் குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் அப்பப்போ வெளியாகி வருது. அந்த வகையில் சமீபத்தில் பழைய நடிகை ஒருவர் சித்ரா லக்ஷ்மணன் கொடுத்திருக்கக்கூடிய நேர்காணல் வைரலாகி வருது. ரஜினிகாந்த் ஒரு சில நடிகைகளுடன் தொடர்ந்து பல படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு. அப்படி அவர் 1986 89 வரை அமலாவோட 4 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. கோடைமலை படத்தின் முதலாக இவர்கள் ஒன்றாக சேர்ந்து நடிக்க இந்த ஜோடி பார்த்தோம்னா ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. இதையடுத்து வேலைக்காரன், கொடி பறக்குது, மாப்பிள்ளைன்னு பல படங்களில் ஒன்றாக சேர்ந்து நடிச்சாங்க. இப்படி நடிக்கும் பொழுது அமலாவிற்கும் ரஜினிக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டதாக பல ஆண்டுகளாகவே ஒரு தகவல் இருக்குது. இதில் வேலைக்காரன் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அமலா ரஜினியின் உறவு அடுத்த கட்டத்தை எட்ட இருந்துச்சா. அப்போது அமலாவிற்கு 19, ரஜினி அவர்களுக்கு 36. அப்போது ரஜினி திருமணமானவர் இருந்தார். இந்த சமயத்தில் அமலாவை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்ட ரஜினிகாந்த் தனது மனைவி விவாகரத்து செய்ய தயாராக இருந்ததாகவும் அமலாவை திருமணம் செய்து கொள்ளும் முடிவில் இருந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு. இதைத்தான் அந்த பழைய நடிகையும் தனது நேர்காணலில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை காரணமாக ரஜினியும் அவரது மனைவி லதாவும் பேச்சுவார்த்தை இல்லாமல் 1 வருடம் வரைக்கும் பிரிந்து வந்ததாக சொல்லப்படுது. அப்போது தன்னை ரஜினி விவாகரத்து செய்ய இருக்கும் விஷயத்தை கேள்விப்பட்டு லதா பாலச்சந்திரரை அணுகிய போது இதெல்லாம் அவங்க அங்கே போய் சொல்லியிருக்கிறாங்க. இதையடுத்து ரஜினியை பாலச்சந்தர் திட்டியிருக்கிறாரு. இதெல்லாம் விட்டுட்டு லதாவோடு சேர்ந்து வாழணும்னு அறிவுறுத்தியதாக சொல்லப்படுது. அமலாவிற்கு 1992 நாகார்ஜுனா அவர்களோட திருமணம் நடந்துச்சு. இருவரும் இணைந்து சில தெலுங்கு படங்களில் ஒன்றாக நடிச்சிருந்தாங்கன்றது உண்மை. ரஜினி அமலாவிற்கு இடையான உறவை உறுதி செய்யும் வகையிலான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அவருடன் நடித்தவர்கள் தற்போது கொடுத்து வரக்கூடிய நேர்காணல இருந்ததா இப்படிப்பட்ட தகவல்கள் வெளியாகி வரலாகி வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.